இந்திரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ப்ரோமோவாக பார்த்துடலாங்க. ஆஃபீஸ்லேருந்து 2 பேர் வந்திருக்காங்க. ஜெயா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே கௌதம் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஏன் மேடம், இனிமேல் கதிர் சார் ஆஃபீஸ்க்கு வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் வரமாட்டான், நான் வரவும் விட மாட்டேன். அதே மாதிரி ஆஃபீஸில் கதிருக்கு எந்த பொறுப்பும் ஆஃபீஸில் கதிருக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஜெயா சொல்ல, கதிர் சார் 4 யூனிட் பார்த்துட்ருக்காரு மேடம், எல்லாமே அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு ஆஃபீஸ் ஆளுங்க சொல்ல, திடீர்னு இப்படி சொன்னால் ப்ரொடக்ஷன் பாதிக்குமே மேடம்னு சொல்ல, ஐயப்பன் சொல்கிறத மட்டும் செய்யுங்க, கதிர் மில்லில் எந்த இடத்துலையும் எந்த பொறுப்புலையும் இருக்கவே கூடாது. நான் சார்கிட்ட சொல்லி எந்த ப்ராப்ளமும் ப்ரொடக்ஷனுக்கு வராமல் பார்த்துக்கிறேன். யூ டோன்ட் வரி, ப்ரொடக்ஷன் பற்றி நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம் அப்படின்னு ஜெயா சொல்ல, சரிங்க மேடம், நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிடறோங்கிறாங்க ஆஃபீஸ் ஆளுங்க. ஆடிட்டர் சார், உங்களுக்கும் இதே தான், இனிமேல் கதிர் அக்கௌண்ட்டில் எந்த பணமும் இருக்கக்கூடாது இப்படி ஜெயா சொல்லிட்டு இருக்க உடனே கௌதம், அம்மா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்கம்மா, இப்படி எதுவுமே இல்லைன்னா கதிர் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்க, காசு பணம் இருக்கிற திமிரில் தானே கதிர் இப்படி தைரியமாக தப்பு பண்ணிகிட்ருக்கான். இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாதான் அவனோட நிலைமை என்னன்னு அவனுக்கே தெரியும் அப்படின்னு ஜெயா சொல்ல, உடனே இந்திரா வந்து, இல்லத்த, இன்னும் அவருக்கு தேவையில்லாமல் நம்ம மேலே வெறுப்பு தான் அதிகமாகும். இப்போ அதனால் அவர் தப்பான முடிவெடுக்க கூட அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்திரா சொல்ல, இந்த நீ வீட்டில் நடக்கிற குழப்பத்தில் உன் இடம் என்னன்னு மறந்துருச்சா? ரொம்ப வாய் நிழுது, எனக்கே அட்வைஸ் பண்ணுற, பார்த்து நடந்துக்க, காவியாக்காக பார்க்குறேன், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஜெயா.